பாருங்கள், இங்க அவர் எப்படி சொல்றாருன்னா, என் சபையை இப்பாறையின் மீது கட்டுவேன், மரணத்தின் வலிமை என் சபையை வீழ்த்த முடியாதுன்னா இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. உங்களிடத்தில் மேற்கொள்ள முடியாது, உங்களை எந்த விதத்திலையும் பிசாசு மேற்கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் இந்த நாள்ல திருவலம் பற்றின அப்படினால கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் யாரா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உனக்கு தருகிறேன், நமக்கு தந்திருக்க. நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்னா என்ன தெரியுமா? நீ திறந்தாதான் பரலோகம் திறக்கும். யாரு? உன் கையில கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் திறந்தபடியே நல்லா போடா மியூசிக் கட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உனக்கு தருவேன், நீ இப்பூலோகத்தில் வாழும். அதை என்ன பண்ண போற? இந்த பூலோகத்தில் நீ அந்த திறவுகோலை தந்துற, உனக்குள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறேன். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையை தர்றாரு தேவன். அடுத்து என்ன தர்றாராம்? இப்பூலோகத்தில் நீ வழங்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகவே இருக்குமா அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை தேவர்களாகவே வைத்திருக்கிறார். தேவனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் தேவன் எப்படி வச்சிருக்கிறாரா? ஆண்டவராக வச்சிருக்கிறாரு. இதை வெளியே சொல்லிடாதங்க. அல்லேலூயா. இது என்ன சொல்றாரு? இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிடாத. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா அவன் மகா குருயா, அவன் தாயா அதுக்கு ஆண்டவன், அவன் வந்தாதாயா அதில் ரசம் வரும், நல்ல மணக்கும், அவன் வந்தாயதாயா அந்த வேலை நல்லா இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் கடவுளாய் வைத்திருக்கிறார். ஆமாம். அதனால தான் இந்த நாளில் கர்த்தர் நம்ம கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறந்திருக்கிறாரு. எல்லாரும் நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணை திறந்திருக்கீங்க, என் கண்ணை திறந்திருக்கீங்க, என் கண்ணை ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள மனக்கண்ணை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யார் என்பதை பரலோகம் சொல்லி கொடுத்துட்டு, நீ யாரு? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன்னா நீ ஒரு பாறை. பாறையில் வந்து எவனாச்சும் மோதினானா என்ன நடக்கும் சொல்லுங்க? நொறுங்கிடுவான். சாத்தான் உங்ககிட்ட வந்தான்னா நொறுங்கி போயிடுவான் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னை வச்சு தான் தேவன் சபையை கட்டுவார். நீ தான் சபை, உன் மூலமாய் தான் தேவ ராஜ்யம் கட்டப்படும். நீ தான் தேவனுக்கு பிள்ளை. ஆமென். பிள்ளையாக அணைக்கப்பட்டிருக்கிறாய், பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், பிள்ளையாய் தேவன் உன்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆண்டவர் நம்மை என்னவா வச்சிருக்கிறாராம்? நீதிமானுடைய பாதை ராஜபாதை. உன்னுடைய பாதை ராஜபாதை, நம்முடைய பாதை ராஜபாதை, நம்முடைய பாதை ராஜபாதை.